ஒரு அலக்கு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இப்போ இது அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 தடவை அலசிக்கலாம். அலசிட்டு 10லேருந்து இல்லை 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் அளவு பால், 7 கிளாஸ் அளவு தண்ணி. நல்லா இந்தமாரி பொங்கி வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது இந்தமாரி உப்பு போடும்போது நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். வெல்லம் அரை அலக்கு எடுத்துக்கலாம். ஒரு அலக்கு அரிசிக்கு நம்ம பாதிக்கு பாதி எடுத்துக்கணும். அரை அலக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அரிசி இன்னும் நல்லா குழையணும். அரிசி நல்லா குழஞ்சிருக்கணும். இந்தமாரி குழஞ்சி பதமாக இருக்கிற டைமில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு இந்தமாரி நல்லா கிண்டி விட்டுடலாம். இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்துடலாம். இப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நான் கொஞ்சம் நிறையா தான் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு கையளவு, அதை சின்ன சின்ன துண்டாக ஒரு கையளவு எடுத்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்றாதீங்க. தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ தேங்காய் எடுத்து வச்சு அடுத்து முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரியும் லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் வறுத்துருங்க. அதேமாரி தான், ரொம்ப வறுத்துடக்கூடாது. முந்திரி கலர் மாறிடுச்சு. இப்போ தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து ஏலக்காவும் திராட்சையும் சேர்த்து வறுத்துடலாம். இந்த முந்திரி திராட்சைலாம் நம்மளுக்கு அளவு நம்ம இஷ்டம்தான். அது ஏலக்காய் மட்டும் ஒரு 4 போட்டுக்கோங்க, ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இப்போ திராட்சையும் வறுத்தாச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. வெல்லம்லாம் நல்லா சேர்ந்து கலர் மாறி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி திராட்சை முந்திரிலாம் வறுத்தோம் பார்த்திங்களா, நெய், அந்த நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெய் ஆட் பண்ணது வாசனை செமையாக இருக்குது. நல்லா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு வரேன்.